தமிழர் பாரம்பரியத்திலும் மருத்துவத்திலும் மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ள வெற்றிலையில் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்துள்ளனர். இதில் நீர்ச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் உள்ளனர். வெற்றிலையின் முக்கிய நன்மைகளை நாம் பார்க்கலாம். செரிமானத்தை தூண்டுகிறது. வெற்றிலை மெல்லும்போது சுரக்கும் உமிழ்நீர் உணவை எளிதில் ஜீரணிக்க வைக்கிறது. இது வயிற்று உப்பசம், வாய்வு தொல்லை மற்றும் நெஞ்செரிச்சலை குணப்படுத்த உதவுகிறது. அதனால்தான் நம் ஊர்களில் கனமான விருந்து உணவுக்கு பிறகு வெற்றிலை பாக்கு போடும் பழக்கம் உள்ளது. சளி, இருமல் மற்றும் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு வெற்றிலை ஒரு சிறந்த மருந்து. வெற்றிலையில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாயில் உள்ள தீமை தரும் பாக்டீரியாக்களை அழிக்கின்றனர். இது வாய் துர்நாற்றத்தை போக்கி பற்கள் மற்றும் ஈறுகளை பலப்படுத்துகிறது. தலைவலிக்கு சிறந்த மருந்து. தீராத தலைவலியால் அவதிப்படுபவர்களுக்கு வெற்றிலை ஒரு நல்ல இயற்கை நிவாரணி. வெற்றிலையை நசுக்கி நெற்றியில் பற்றாக போட்டாலோ அல்லது அதன் சாற்றை பூசினாலோ தலைவலி உடனடியாக குறையும். காயங்களை விரைவாக குணமாக்கும். வெற்றிலையில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் காயங்கள் மற்றும் வீக்கங்களை விரைந்து குணமாக்க உதவுகின்றனர். வெற்றிலை சாற்றை காயங்களின் மீது தடவி வர தொற்று ஏற்படாமல் தடுக்கலாம். இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. சில ஆய்வுகளின்படி வெற்றிலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவை குறைக்க உதவுகின்றன. இது நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு சாதகமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வெற்றிலையை தனியாகவோ அல்லது சிறிதளவு பாக்கு மற்றும் சுண்ணாம்பு சேர்த்தோ சாப்பிடுவதுதான் உடலுக்கு நல்லது. ஆனால் அதனுடன் புகையிலை சேர்த்து பயன்படுத்துவது புற்றுநோய் போன்ற கடுமையான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதால் அதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும்.